பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் கமலா அவர்கள் மறைவடைந்திருக்கிறார். இயற்கை எய்திருக்கிறார். பல பிரபலங்கள் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயாருக்கு தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகிறாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த சவுக்கு சங்கர் அவருடைய தந்தை ஆச்சிமுத்து என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கிளர்க் பணியிலே பணிபுரிந்திருக்கிறார். சவுக்கு சங்கருடைய 16வது வயதில் அவருடைய தந்தை மரணம் அடைகிறார். அதன் பிறகு சவுக்கு சங்கர் அவரோடு சேர்ந்து சவுக்கு சங்கருடைய தங்கை 2 பிள்ளைகளை கமலாம்மா வளர்க்குறாங்க. தந்தையுடைய மறைவை ஒட்டி அவர்கள் ஏற்கனவே திருநெல்வேலி பூர்வீகம் இருந்தால் கூட தந்தையுடைய வேலை நிமித்தமாக இந்த குடும்பம் திருக்காட்டுப்பள்ளி பகுதியிலே புலம்பெயர்ந்து தஞ்சாவூர், திருச்சி, திருக்காட்டுப்பள்ளி இந்த பகுதியிலே வசிக்கிறாங்க. அதன் பிறகு சவுக்கு சங்கருடைய தந்தை மறைவை ஒட்டி அவருடைய அந்த பணி அப்படிங்கிறது கருணை அடிப்படையில் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கலாம் என ஆலோசிக்கப்படுகிறது. ஆனால் சவுக்கு சங்கருடைய வயது அப்படிங்கிறது 11 வயதை பூர்த்தி அடையாமல் 16 வயதிலே இருக்கிறதுனால கொஞ்சம் காத்திருப்புக்கு பிறகு 18 வயதில் அந்த பணியானது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு துறையிலே கிளர்க்காக பணிபுரிய 18 வயசில் தொடங்குகிறார் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கருடைய அந்த ட்விட்டர் கீச்சக அந்த பேஜ்லேயே போய் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் கிளார்க் சிஇஓ ஆஃப் சவுக்கு மீடியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த கிளர்க்காக இருக்கும்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறையில் கிளர்க்காக பணிபுரிந்து அங்கிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிவு செஞ்சிருப்பார். தன்னுடைய ட்விட்டர் பேஜில் சவுக்கு சங்கர் இவ்வாறு பதிவு செஞ்சிருப்பார். அவருடைய அதன் பிறகு தொடர்ச்சியாக சவுக்கு மீடியா என்பதன் வாயிலாக அதற்கு முன்பு சவுக்கு ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் தொடர் கட்டுரைகளை, ஆவண கட்டுரைகளை நிறைய சவுக்கு சங்கர் வெளியிட்டு வந்தார். அன்றைய காலகட்டத்தில் நக்கீரன் கோபால் எப்படி சில எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டிகிள்ஸை பிரத்யேகமாக சில மனிதர்களை, சில நபர்களை, சில விஷயங்களை எப்படி வெளியிடுவாரோ, வெளி உலகத்துக்கு, பத்திரிகை உலகத்துக்கு, சமூகத்துக்கு வெளியிடுவாரோ அதுபோன்ற நிறைய பிரத்யேக தகவல்களை சவுக்கு ஆன்லைனில் வெளியிட்டு வந்தார் சவுக்கு சங்கர். அதன் பிறகு டிஜிட்டல் மீடியா வளர்ச்சி அடைந்த பிறகு ஊடகங்களில் டிஜிட்டல் ஊடகங்கள், காணொலி ஊடகங்கள் பெருகிய பிறகு சவுக்கு சங்கர் யூடியூப் மூலமாக பேச தொடங்குகிறார். அவர் பேசும்பொழுது நிறைய புள்ளி விவரங்களை, தனிநபர் விவரங்களை, அதே போன்று ஒரு துறையிலே நடக்கக்கூடிய விவரங்களை இதெல்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறார். இந்த பேச்சுக்கு சவுக்கு சங்கருக்கு பரவலான வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலே கிடைக்கிறது. பரவலான எதிர்பார்ப்பு பலருக்கும் உருவாகிறது. அவருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பெருகுகிறார்கள், பார்வையாளர்கள் பெருகுகிறார்கள். அதன் பிறகு சவுக்கு சங்கர் ஒவ்வொரு விடயத்திலும், ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலும் அல்லது ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய முக்கிய விஷயங்களிலும் சவுக்கு சங்கர் என்ன கருத்து சொல்ல போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு பத்திரிகை ஜேர்னலிஸ்டாக சவுக்கு சங்கர் என்ன கருத்து சொல்ல போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உண்டானது. இதையெல்லாம் கடந்துதான் 2024 வாக்கில் சவுக்கு சங்கர் இந்த கடுமையாக 2021க்கு பிறகு திமுக மீதான, திமுக சார்ந்த அமைச்சர்கள் மீதான, அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கர் முன்வைக்க ஆரம்பிக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இல்லை, ஆதாரம் இல்லை, அவதூறு குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு சவுக்கு சங்கர் ஒரு கட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். ஏற்கனவே பல வழக்குகள் இருந்தாலும் 2024 சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அதே போன்று சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பின்னணியிலே அவருடைய கை உடைக்கப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் பேசுபொருளானது. அதே போன்று சவுக்கு சங்கருடைய மீடியா முடக்கப்படுகிற அந்த ஒரு தகவல் பேசப்பட்டது. இதையெல்லாம் கடந்து சவுக்கு சங்கர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி தம்முடைய சவுக்கு மீடியாவை தொடர்ந்து நடத்துவதும் தம்முடைய பேச்சுகளை பேசுவதுமாக இருந்தார். அந்த ஒரு சூழலில் தான் மீண்டும் சவுக்கு சங்கர் அவர் மீது ஒரு தயாரிப்பாளர், திரைத்துறை சார்ந்த ஒருவர் ஒரு மோசடி புகார் கொடுத்ததின் அடிப்படையில் ஆதம்பாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை நீதிமன்ற அந்த வழக்கு விசாரணை வந்தது. கடந்த டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வாக்கில் இப்படி ஒரு வழக்கு விசாரணை உருவாகிறது. அதன் பிறகு சவுக்கு சங்கருக்கு கைது செய்யப்படுகிற அந்த சூழல் வந்தாலும் கூட உடனடியாக ஜாமீனுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. 12 வாதங்கள் நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கிறது பேசப்படுகிறது. அதன் பிறகு சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா அவர்கள், அவங்கள பற்றி முதல்ல சொல்லணும். சவுக்கு சங்கர் தாயார் கமலா அவர்கள் தான் சவுக்கு சங்கருக்கு எல்லாமே. நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்க தான். சில பேர் இப்போ சவுக்கு சங்கருடைய தாயார், சவுக்கு சங்கருடைய
அவர் கொடுக்குற நம்பிக்கையில் அவங்க இல்லை. சவுக்கு சங்கர் தாயாருடைய அவங்க கொடுக்குற நம்பிக்கையில் தான், அவர்கள் கொடுக்குற ஊக்கத்தில் தான், மிக துணிச்சலான பெண்மணி, அவர்கள் கொடுக்குற ஊக்கத்தில் தான் சவுக்கு சங்கர் தம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே உளவு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் எழுதின மிக பிரபலமான தொகுப்பு, இதுபோன்று பல விஷயங்களை மிக தைரியமாக துணிச்சலாக சவுக்கு சங்கர் பேசக்கூடியவர் என்றால் அதனுடைய தோற்றுவாய் சவுக்கு சங்கருடைய தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெருக்கமான குடும்ப வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் நம்முடைய சொல்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழலில் சவுக்கு சங்கருடைய தங்கை சுஜாதா இருவரும் தான் கமலாம்மாவுக்கு மிக முக்கியமானவர்கள். கடந்த இந்த டிசம்பருக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம், மிக தீவிரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேசுகிறாங்க. அது தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் மீதான வழக்குகளாகட்டும், அதே போன்ற சவுக்கு சங்கர் வீட்டிலே இடையில் கழிவு கொட்டப்பட்ட அந்த சம்பவத்தினால் அவர்கள் குடும்பமே மொத்த குடும்பமும் இடிந்து போய்விட்டார்கள், மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் அப்படிங்கிற விஷயமாகட்டும். அதன் பிறகு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படுகிற அந்த ஒரு சூழலில் கூட சவுக்கு சங்கருடைய தாயார் கமலாம்மாவுடைய வயது மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சவுக்கு சங்கருக்கு ஜாமீனை கொடுக்கணும், மார்ச் 24 வரை ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதற்கு நடுவில் சவுக்கு சங்கர் மீது ஒரு புதிய வழக்கு எழுந்தது. அது ஏப்ரல் 8ன்னு நினைக்கிறேன். இல்லை அது பழைய வழக்கு தான். அந்த வழக்குக்காக ஏப்ரல் 8 மீண்டும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்படுறார். இந்த மார்ச் 24ஆம் தேதிக்குள்ள ஒரு கெடு விதிக்கப்பட்டிருந்தது. சவுக்கு சங்கர் தன்னுடைய நிபந்தனை ஜாமீன் முடிஞ்சு அவர் மீண்டும் சரணடைய வேண்டும்ங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்ததாக வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனாலும் சவுக்கு சங்கர் அவ்வாறு மீண்டும் சரணடையவில்லை. அதற்கு மாறாக அவர் எங்கே போனார்னு தெரியல. சவுக்கு சங்கருடைய தாயார் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய சவுக்கு சங்கர் அந்த குறித்த தேதிக்குள்ளே அவருடைய தாயாருக்கு சில சிகிச்சை இருக்கிறது, அதனால் மார்ச் 24ஆம் தேதிக்கு பிறகு பார்த்து கொள்ளுங்கள், அது வரைக்கும் நிபந்தனை ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்ததே சவுக்கு சங்கருடைய தாயார் தான். அவர்கள் தான் இந்த ஜாமீனை தொடர்ந்தாங்க, மனுவை தொடர்ந்தாங்க. ஆனாலும் 24க்கு பிறகு, மார்ச் 24க்கு பிறகு சவுக்கு சங்கர் சரணடையவில்லை. அதற்கு மாறாக ஆந்திராவில் ஏதோ ஒரு லாட்ஜில், சித்தூரில் ஒரு லாட்ஜில் இருந்ததாக சவுக்கு சங்கரும் அவருடைய தோழி மாலதி அவர்களும் மீண்டும் அழைத்தோடு வரப்படுகிறார்கள். அந்த சம்பவங்களை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் ஏப்ரல் 8ஆம் தேதி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிறார், புழல் சிறையில் அடைக்கப்படுகிறாங்கிற செய்திகள் வெளியாச்சு. இப்போதைக்கு சவுக்கு சங்கர் சிறையில் தான் இருக்கிறாருங்கிற சூழல் தான். இதுவே பல பேருக்கு தெரியாமல் இருந்த ஒரு அவ்வளவு பரவலாக பேசப்படலை. இந்த ஒரு சூழலில் சவுக்கு சங்கருடைய தாயார் ஏப்ரல் 13ஆம் தேதியான இன்று மரணம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுற்று வட்டத்தினரால் உறுதி செய்யப்பட்ட தகவலாக இந்த தகவல் இருக்கிறது. சவுக்கு சங்கருடைய தாயாருடைய சிகிச்சைக்காக தான் நிபந்தனைகள் ஜாமீன்கள் அப்படிங்கிறது தள்ளி போனது. நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு அவருடைய சிறையில் அடைக்கப்படுகிற அந்த காலம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருந்தது. இருந்தும் சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் 24ஆம் தேதிக்கு பிறகு சவுக்கு சங்கர் சரணடையாததால் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்கள் சவுக்கு சங்கருடைய தாயாருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதா அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்திலே பல பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் தொடர்ச்சியாக உடல்நிலை சார்ந்து சவுக்கு சங்கருடைய தாயார் கமலாம்மா வயோதிகத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த சூழலில் அவர் மறைவடைந்திருக்கிறார். இந்த மரணச் செய்தி பல பேருக்கும் மிக ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சவுக்கு சங்கர் தாயார் மறைவை ஒட்டி இறுதி சடங்குகளை நிகழ்த்துவதற்காக அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுவதற்கான முன்னெடுப்புகளையுமே சவுக்கு சங்கர் தரப்பினர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஜாமீனில் இறுதி சடங்கை நடத்துவார் என்றும் பேசப்படுகிறது. இப்போதைக்கு இந்த தகவல்களோடு நமக்கு கிடைத்த இந்த தகவல்களோடு நாம் இதை முடிக்கிறோம். விரைவில் இன்னொரு விஷயங்களை நாம் அப்டேட் செய்வோம். நன்றி.